இவருடைய மைத்துனர் அவருக்கு அனுமதி கொடுத்து அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான தனியார் மருத்துவமனையை கட்டியிருக்கிறார். ஆக மைத்துனருக்கு உதவி செய்திருக்கிறார் மாப்பிள்ளை. ஆனால் மயிலாடுதுறைக்கு மாப்பிள்ளை எந்த உதவியும் செய்யவில்லை. அதனால் மயிலாடுதுறை மாப்பிள்ளைன்னு பெருசாக அவர் பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு அவருக்கு அடிப்படை தகுதி இல்லை. இந்த திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறாரு, அவர் பெண்களை பேசாத பேச்சா? அப்பெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க. சீமான் பேசுனது தப்பு தான், இருந்தாலும் இப்போ போராட்டம் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் போராட்டம் பண்ணால் தான். அதுவும் திமுகவுக்கு எதிராக இருப்பவர்கள் பேசினா மட்டும் போராட்டம் பண்ணுறீங்க. திமுகவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் சிவராஜ்யம் பேசினா கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நீதித்துறையில் தப்பு நடக்குதுன்னா நான் 20 வருஷம் வழக்கறிஞராக இருக்கேன், நீதித்துறையில் இந்த தவறு நடக்கிறது, இதை தடுக்க வேணும்னு சொல்கிறோம். அதனால் எங்களை மாதிரி ஆளுங்க குவாலிஃபைடு பர்சன்ஸ், அந்தந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கருணாநிதி சமாதிக்கு 2 மணிக்கு இது வச்சிங்களே. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான அரசியல் செய்தி அலசல். அரசியல் ஆடுகளத்தில் உங்களுக்காக படைக்கப் போகிற முதல் செய்தி அலசல் மயிலாடுதுறை மாப்பிள்ளை. மயிலாடுதுறை மாப்பிள்ளை எதுவும் சினிமா படம் பேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சினிமா படத்து பேர் இல்லை. இப்போ மயிலாடுதுறை மாப்பிள்ளை யார்? இன்றைக்கி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிய வந்தது. ஸ்டாலின் மயிலாடுதுறைக்கு போகிறார். அங்கே போய் நான் மயிலாடுதுறை மாப்பிள்ளைங்கிறார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதோடு இந்த மாவட்டத்தினுடைய மருமகன் என்கிற உரிமையோடு உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். எல்லாரும் தலையை பிச்சுக்கிட்டாங்க. என்னடா மயிலாடுதுறைக்கு மாப்பிள்ளைங்கிறார் அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ புரியாதவங்களுக்கு நான் சொல்லணும்ல விஷயம். ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின், அவர் திருவெண்காடு அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை சேர்ந்தவர். முதல்ல தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஊர். அங்கே திருவெண்காடு அப்படிங்கிற ஊர் தான் துர்கா ஸ்டாலினின் சொந்த ஊர். அந்த ஊரோட பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஊரில் தான் புதன் கிரகத்துக்கு ஸ்தலம் இருக்குது, திருவெண்காடு. அது முதல்ல தஞ்சாவூரில் இருந்தது. அப்போ ஸ்டாலின் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டார், நான் தஞ்சாவூர் மாப்பிள்ளை அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவெண்காடு நாகப்பட்டினத்துக்கு மாறிச்சு. நாகப்பட்டினத்துக்கு மாறினோன்னு அதே ஸ்டாலின் சொன்னார், நான் நாகப்பட்டினம் மாப்பிள்ளை அப்படின்னாரு. இப்போ அதே திருவெண்காடு மயிலாடுதுறைக்கு மாறிடுச்சு. அதனால் இப்போ வெளியில் மயிலாடுதுறை மாப்பிள்ளை நான் அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். ஆனால் பெருமையாக சொல்லிட்டு மயிலாடுதுறைக்கு போயிட்டு அங்கே இருந்த பொம்பளைங்களெல்லாம் கையை வச்சு தள்ளி பின்னாடி தள்ளுங்கிறார். அந்த ஊர் மேலே பாசம் இருக்கிற அளவுக்கு அங்கே வாழக்கூடிய மக்கள் மேலே அவருக்கு பாசம் இல்லை, எல்லாத்தையும் பின்னாடி போங்க அப்படின்னு சொன்னார். சரி, மயிலாடுதுறைக்காக ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார்ல, அப்போ அவங்க மனைவி ஊருக்கு சம்பந்தி ஊருக்காக ஏதாச்சும் செஞ்சுருக்கணும்ல. ஸ்டாலின் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அந்த மயிலாடுதுறையை மாவட்டமாக அறிவித்ததே எடப்பாடி தான் அறிவித்தார். அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி 38வது மாவட்டம் அப்படின்னு அறிவித்தார். இவருக்கு உண்மையிலேயே பாசம் இருந்திருந்தால் இவங்க அப்பா அவங்கெல்லாம் முதலே மயிலாடுதுறைக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். மயிலாடுதுறையில் இன்னும் பாதாள சாக்கடையே இல்லை, ஒரு மாவட்டம் ஆயிடுச்சு. அது ஆட்சிக்கு 4-5 வருஷம் ஆச்சே. அந்த சம்பந்தி ஊருக்கு ஒரு பாதாள சாக்கடையாச்சும் கொண்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, இங்கே ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தோடனே 2வது பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த இடத்தையெல்லாம் பார்த்து அவங்க தான் பண்ணாங்க. இப்போ இவர் வந்த உடனே ஏன் 2வது பஸ் ஸ்டாண்டை திறக்கிறாரு? இப்போ ஏன்னா பஸ் ஸ்டாண்டுன்னு அப்பா பேர் ஞாபகம் வருது. நம்ம அப்பாவை இங்கேயும் பேர் இங்கேயும் வச்சிடலாமே. அவர் மயிலாடுதுறை மேலே உள்ள பாசத்தில் இல்லை, அப்பா பேர் வைக்கலான்னு. ஏன்னா அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே இருக்குது, அது காமராஜர் பேரில் இருக்குது.
அதனால் கருணாநிதி பேருக்கு வைக்கிறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சதுன்னு அப்பா மேல் உள்ள பாசத்தால் இப்போ அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டை திறந்துருக்காரு ஒழிய மயிலாடுதுறை மக்களை கேட்டால் அவர் மயிலாடுதுறை பக்கம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. மயிலாடுதுறை மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அடிப்படை தகுதியே இல்லை. மயிலாடுதுறைக்கு எந்த சின்ன விஷயத்தையும் இவர் செய்யலை அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு. அந்த மயிலாடுதுறையில் அந்த ஊரில் அவருடைய மனைவி ஊரில் அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது. அதை ஓய்க்கிறதுக்காக இவருடைய மைத்துனர் அவருக்கு அனுமதி கொடுத்து அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான தனியார் மருத்துவமனையை கட்டியிருக்காங்க. ஆக மைத்துனருக்கு உதவி செய்திருக்கிறார் மாப்பிள்ளை. ஆனால் மயிலாடுதுறைக்கு மாப்பிள்ளை எந்த உதவியும் செய்யவில்லை. அதனால் மயிலாடுதுறை மாப்பிள்ளைன்னு பெருசாக அவர் பெருமையாக சொல்லிக்கொள்வதற்கு அவருக்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அப்பா தான் இப்படி மாப்பிள்ளை. அடுத்தது அப்பா, இவருடைய அப்பா எப்படி? அவரும் அங்கே தானே, தஞ்சாவூர் தானே. அவர் கீரனூர் அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவர். தஞ்சாவூரில் ஒரு கீரனூர் இருக்குது, புதுக்கோட்டை பக்கம் ஒரு கீரனூர் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் தஞ்சாவூர் ஒரு கீரனூர், அதுதான் அந்த ஊர் மாப்பிள்ளை தான் நம்ம கருணாநிதி. தயாளம்மாள் அந்த ஊரைத்தான் சேர்ந்தவர், கீரனூர். சரி, அந்த அவர் கருணாநிதி தஞ்சாவூர் மாப்பிள்ளையினார் முதல்ல ஆரம்பத்தில். ஏன்னா கீரனூர் தஞ்சாவூரில் இருந்தது. அதுக்கப்புறம் திருவாரூர் வந்தோடனே திருவாரூர் மாப்பிள்ளை அப்படின்னாரு. கீரனூரில் போய் விசாரித்தோம், அந்த பக்கமே அவர் எட்டி பார்த்தது இல்லையாம், ஒரு வசதியும் இங்கே செஞ்சு கொடுத்தது இல்லையாம். ஆனால் பெருமையாக நான் தஞ்சாவூர் மாப்பிள்ளை, இப்போது திருவாரூர் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு இவங்க அப்பாவும். தஞ்சாவூர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் கருணாநிதி. ஆனால் எப்போவுமே அவர் எலெக்ஷனில் ஆரம்பத்துலேருந்து அங்கே நிற்கலை, சைதாப்பேட்டை. ஏன்னா இங்கே தான் கள்ள ஓட்டு போட அதிகம் வாய்ப்பு. அந்த அடையாறு ஆற்றல் ஓரத்தில் பூரா குடிசையை போட்டு அவனை பூரா கள்ள ஓட்டு போட வச்சு எல்லாத்தையும் குட்டிச்சவரை, அந்த சைதாப்பேட்டை நதியவே அந்த அடையாறு ஆறையே குட்டிச்சவராக்கினவர் அவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுக்கு 67 ஜெயித்தார். அதுக்கப்புறம் நின்னது பூரா பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை, அதுக்கப்புறம் அண்ணா நகர் அவர் நின்னதெல்லாம், அதுக்கப்புறம் ஹார்பர் துறைமுகம் அவர் நின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சேப்பாக்கம், இப்படி தான் நின்னார். அண்ணா நகரில் மட்டும் தோற்று போனார், எம்ஜிஆர் காப்பாற்றி விட்டு ஜெயிக்க வச்சார். கடைசி காலத்தில் தான் திருவாரூரில் போய் அடைக்கலம் புகுந்தார். அதனால் திருவாரூரில் ஏன் அடைக்கலம் புகுந்தாருன்னா, இங்கே சென்னையில் இருக்கிறதெல்லாம் முதல்ல கள்ள ஓட்டு போடுறது ஈஸின்னு சென்னையிலேயே போயிருந்தார். அப்புறம் கள்ள ஓட்டு இங்கே போடுறது முடியலை, மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகிட்டாங்கன்னொன்னே திருவாரூருக்கு போய் திருவாரூர் மாப்பிள்ளையான கருணாநிதி திருவாரூரில் போய் நின்று அரசியலை ஆரம்பித்தார். ஆக இவங்க எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊர் உருப்படுறதில்லை, அந்த ஊருக்கு உருப்படியாக எதையும் செய்கிறதில்ல. பேருக்கு மாப்பிள்ளைமாங்க 2 பேரும், மாப்பிள்ளைகள் சம்பந்தி ஊருக்கு எதையுமே பண்ணதில்லை. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு லாபம் வரணும், அதனால் அதுக்காகத்தான் பார்ப்பாங்களே ஒழிய அவர்கள் சார்ந்த ஊருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்கணும், அப்பாவும் பையனும் சொந்த ஊரில், அப்பாவோட சொந்த ஊர் திருவாரூர், இந்த கீரனூர், அந்த இப்போ சொல்லக்கூடிய திருவெண்கோடையெல்லாம் அது இங்கே உள்ளது, அவங்களுடைய மனைவி சார்பில் உள்ளது. இவர்கள் சொந்த ஊரான ஓங்கோலுக்கு அந்த ஆந்திரா முதலமைச்சர்கிட்ட பேசி ஏதாச்சும் செய்திருக்கலாம். ஓங்கோலுக்கும் ஒன்றும் செய்யவில்லை. மாப்பிள்ளையாக இருந்த திருவாரூர் மாப்பிள்ளையாக இருந்த கருணாநிதி திருவாரூருக்கும் எதுவும் செய்யவில்லை. திருவெண்கோடு மாப்பிள்ளையான ஸ்டாலின் மயிலாடுதுறை மாப்பிள்ளைன்னு பெருமையாக சொன்னவர் அதுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யறதில்லை. அதனால் மயிலாடுதுறை மாப்பிள்ளைன்னு பெருமையாக பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். மாதர் சங்கம் எல்லாம் சேர்ந்து இப்போ சீமானை பிடிச்சிக்கிட்டாங்க. சீமான் மேலே போய் புகார் கொடுக்குறாங்க, சீமானு ஃபோட்டோவெல்லாம் கிழிக்கிறாங்க. ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரித்தனியா வழக்கில் ரித்தனியா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதுக்கு இப்போ சீமான் கேட்டுக்காரு, ஏமா அந்த மாதர் சங்கம்லாம் என்ன கஞ்சா அரிச்சிட்டு படுத்துருந்தீங்களா, இதுக்கு போராட்டம் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டாராம். அதனால் பெண்களை கஞ்சா அரிச்சு படுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அது சரிதான், உங்களுடைய போராட்டம் நியாயமானது தான். பெண்களை கொச்சப்படுத்தி கஞ்சா அரிச்சிங்க அப்படின்லாம் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களை கொச்சப்படுத்தக்கூடாது, உங்களுடைய இது. அவருக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஆனால் புகார் போய் கொடுக்குறீங்க. அதனால் புகார் கொடுக்குறீங்கும்போது எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, அந்த திமுகவுக்கு எதிராக பேசினா மட்டும் மாதர் சங்கம் வரீங்களே. இந்த திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறாரு, அவர் பெண்களை பேசாத பேச்சா, அப்போல்லாம் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க. சீமான் பேசுனது தப்பு தான், இருந்தாலும் இப்போ போராட்டம் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் போராட்டம் பண்ணால் தான்.
அதுவும் திமுகவுக்கு எதிராக இருப்பவர்கள் பேசினா மட்டும் போராட்டம் பண்ணுறீங்க, திமுகவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் சிவராஜ்யம் பேசினா கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் மகளிர் அமைப்புகள் எல்லாம் நீங்கள் உங்கள் இதுக்காக உரிமைக்காக போராடுவர்கள் தவறில்லை. ஆனால் அதில் அரசியல் கலக்கக்கூடாது, அதில் நடுநிலைத்தன்மை வேணும். பெண்களுக்காக எதிராக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உரிமை குரலை நீங்கள் கொடுக்கணும், அரசியல் பேதங்கள் பார்க்கக்கூடாது. அதனால் உங்கள் போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவாக சொல்கிறோம். இருந்தாலும் இது எல்லார் இதுலேயும் வரணும், எல்லாருடைய பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் மகளிர் போராட்டத்தை அவர்கள் போராடுவது நியாயமாக இருந்தாலும் அதில் அரசியல் இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது, முக்கியமான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க காவல்துறை. முக்கியமான குற்றவாளினா எதுன்னு கேட்குறீங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்தஸ்தாரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது போலீஸ் அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி ஆதரவு இருக்கணும், ஆளுங்கட்சிக்கு ஸ்டாலின் சொல்லணும், அதில் மட்டும்தான் விசாரணை, மற்றெல்லாம் விசாரணையே கிடையாது. சிறப்பு பிரிவுன்னு போடுவான், ஸ்பெஷல் விங்குன்னு போடுவாங்க, சிறப்பு புலனாய்வுன்னு எல்லாம் தூங்குவான். ஆனால் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா மட்டும் ரொம்ப ஆக்டிவாகிடும். ஆக்டிவ் ஆகிட்டு அஜித்குமார்லாம் ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் தானே ஆக்டிவ் ஆனாங்க. அதே மாதிரி கருணாநிதி சிலைக்கு நேற்றே சொன்னோம், யாரோ கருப்பு பெயிண்ட்டு ஊற்றிட்டாங்க அப்படி, அது ஒரே நாளில் ஆளை பிடிச்சிட்டான். இதே இது பார்த்திங்கன்னா மற்ற வழக்குலெல்லாம் அண்ணா அறிவாலயம் இதில் அந்தஸ்தாரெல்லாம் ஆளை வச்சுக்கிட்டு தப்பிக்க விட்டான் போலீஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நாள், ஏன்னா கருணாநிதியில் பெயிண்ட்டு ஊற்றுனது நாட்டுக்கே ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, குற்றவாளியை பிடிச்சிட்டான். நான் கூட என்ன நினச்சேன், கருணாநிதி சிலையில் ஊற்றுனாங்கன்னா யாரோ அதிமுககாரங்களாக இருப்பாங்க, இல்லை பாஜகக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க தானே கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு நினச்சா யாருமே நம்ப முடியலை. படித்தவர், ஒரு டாக்டர், அவர் 77 வயசாச்சு, அவர் போய் ஊற்றிருக்காருன்னா எவ்வளோ வெளியில் இருந்திருப்பார் கருணாநிதி மேலே. அந்த காலத்து ஆளுங்க 77 வயசுனா ரொம்ப சீனியர், ஸ்டாலினை விட சீனியர். எல்லா விஷயத்தையும் கண்ணால் பார்த்துருப்பார், 60களிலிருந்து அப்படியே வெறி பிடிச்சி இருந்திருப்பார். அதனால் ஊற்றிருக்காரு. அவரை கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் படம் சவரில் ஒட்டுனதை பார்த்து பாவம் ஒரு அம்மா, அவங்க தெருவில் அப்படியே நடந்து போகிறவங்க கல் எடுத்து மண் எடுத்து வீசினாங்க, அவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னு செய்தி வந்தது. ஸ்டாலினை எப்படி கல்லை விட்டு எறியலாம் அப்படின்னு. உள்ளே எல்லாருக்கும் அந்த உணர்வு தான் இருக்குது. சில பேர் வெளிக்காட்டிக்கிறாங்க, சில பேர் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இவர் டாக்டர் 77 வயசு பார்த்தாரு, அவருக்கு ஒரு சிலையா அப்படின்னு கருப்பு பெயிண்ட்டை ஊற்றினார். உடனே பிடிச்சிட்டாங்க. முன்னாடி ஒரு கிளி ஜோசியம் பாவம், பாட்டாளி மக்களுக்கு சின்னிக்கிற தொகுதியில் திமுக தோற்று போகணும்னு ஜோசியம் சொன்னார்னு அவரை பிடிச்சி உள்ளே போட்டான். அவங்க குடும்பத்தையும் பற்றி பேசக்கூடாது, அவர் ஸ்டாலினை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. அதனால் இன்றைக்கி கருணாநிதியில் ஊற்றுனாங்க கருப்புன்னு பிடிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சரியாக தான்ப்பா ஊற்றிருக்காரு. உங்களுக்கெல்லாம் கருப்பு கலர் தானேயா உங்கள் கட்சி, இது உங்கள் திராவிடமே கருப்பு தானேயா, அதை பார்த்து தான் ஏன் ஊற்றிருக்காரு, இது என்னையா தப்புன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு ஜெயிலில் தள்ளணுமா. அது எப்படி ஜெயிலில் தள்ள முடியும்? அது பெயிலபிள் அஃபென்ஸ் ஆச்சா, ஜாமீன் கொடுத்தாகணுமே. போலீஸ் ஸ்டேஷனில் ஜாமீன் கொடுத்து விட்டுருணும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, 7 வருடத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது, வழக்கு பதிவு செய்யும். அதனால் அவர் மேலே கருப்பு கலர் ஊற்றினவர் மேலே வழக்கு பதிவு செய்யுங்க. ஆனால் ஜெயிலுக்கெல்லாம் நீங்கள் அனுப்ப முடியாது. அதனால் அவர் வழக்கு மட்டும் நடத்தட்டும். அவருக்கு நாங்கள் முழு ஆதரவாக இருப்போம். அவருக்கெல்லாம் சட்ட பிரச்சனை எது வந்தாலும் நாங்கள், ஏன்னா நான்லாம் சொல்கிறது அவர் ஊற்றுனது ரைட்டு தான். ஏன்னா அந்த மாதிரி தான் அக்கிரமங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கருப்பு தான் அவர்களுடைய சிம்பிள், பிளாக் காப்பி ரைட். அதனால் டாக்டர் சரியாக தான் செஞ்சுருக்கார். அவருக்கு இன்னொரு இது இருக்கும், நம்மளும் டாக்டர்னு இருக்கும். அந்த 5ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்காமல் டாக்டர் கருணாநிதி போட்டுக்கிறாருன்னு அந்த கோபமும் இருக்கும். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக இருப்பார். பல கோபங்கள் அவர் மேலே பலருக்கும் உண்டு. அதனால் டாக்டரும் அப்படி தான் ஊற்றிருப்பார். அதனால் டாக்டரை சிறைக்கு அனுப்பக்கூடாது, ஸ்டாலினுக்கு மனசாட்சி இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சதில் நம்முடைய அடுத்த கருத்து. அதுக்கடுத்தது விஜய் மாநாடு மதுரையில் நடத்த போகிறாராம். நல்லதாக நடத்துங்க. ஏன்னா மதுரையில்
விஜய் ரோட் ஷோ போனார், பயங்கர கூட்டம் வந்துடுச்சு. கூட்டம் வந்தோடனே விஜய்க்கு நம்பிக்கை வந்துடுச்சு, மதுரையில் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்குக்கு மாநாடு நடத்தணும். கரெக்ட், அதுக்கெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம். மாநாடு நீங்கள் நடத்துவது சரி. ஆனால் அந்த வீடியோவை பாருங்கள். மாநாடு நடத்தும் போது விஜய் வந்து பூமி பூஜை பண்ணுறார், பக்கா பூஜை எல்லாம் பண்ணி பந்தக்கால் நடுறார். புஷி ஆனந்த் தலைமையில் பந்தக்கால் பூமி பூஜை, அதெல்லாம் நடத்துங்க, தப்பு இல்லை. ஆனால் ஈவேரா படத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஈவேரா கட் அவுட்டை வைக்கிறீங்க மாநாட்டில். ஒவ்வொரு இதுலேயும் ஈவேரா தான் எங்களது வழிகாட்டினீங்க. ஈவேரா செருப்பால் அடித்தாரு சாமியை. இந்த மாதிரி பந்தல்கால் இதெல்லாம் நிறுத்தினவெல்லாம் இப்போ அடிமுட்டாள்னு சொன்னார். அடிமுட்டாள்னு சொன்ன உங்கள் தலைவர் அடிமுட்டாள்னு சொன்னதை நீங்கள் எப்படி போய் செய்கிறீங்க? நீங்கள் தான் பகுத்தறிவாதி லிஸ்ட்டில் வர்றீங்களே. உங்கள் ஈவேராவுடைய தொண்டர்களாச்சா நீங்கள்? வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? எப்படி நடத்துகிறீங்க? ஒன்று ஈவேரா கட் அவுட்டை தூக்கி போடுங்க, இல்லைன்னா ஈவேரா எனக்கு வழிகாட்டின்னு நீ வாயை திறக்காதீங்க. அப்படி இல்லை ஈவேரா தான் வேணும்னா இந்த வேலை பண்ணாதீங்க. ஓம் சக்தியா? ஓம் சக்தி ஒரு பக்கம், ஈவேரா ஒரு பக்கமாக, ரெண்டும் எதிரான துருவம் அல்லவா? ஓம் சக்தியே இவங்களெல்லாம் ஈவேரா இவரை கொச்சப்படுத்தி பேசினார். அதனால் இவருக்கு சொல்கிறேன், விஜய்க்கு, ஒன்று ஈவேரா சிஷியனாக இருங்கள், இல்லைன்னா ஸ்ரீ ஓம் சக்தியுடைய பக்தராக இருங்க. ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஊரை ஏமாற்ற முடியாது. நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதனால் இனிமேல் எப்போ சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு சொல்லுவோம், கும்பிடாதீங்க, நீங்கள் ஈவேரா பக்தர் அப்படின்னு. நீங்கள் ஈவேராவை வெறுக்கும் வரை ஈவேராவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவரை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவரை உங்களை எதிர்த்து கொண்டிருப்போம். ஈவேராவுக்கு யார் நண்பர்களோ அவர்கள் எங்களுக்கு எதிரிகள். ஈவேராவுக்கு யார் தொண்டர்களோ அவர்களெல்லாம் எங்களை பொறுத்தவரை குண்டர்கள். அதுதான். ஈவேராவை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம், திராவிடத்தையும் முழுமையாக எதிர்க்கிறோம். அதனால் திராவிடத்தை ஆதரிக்கும் விஜய் போன்றவர்களுக்கு எங்களால் ஆதரவு குரல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது பூமி பூஜை விஷயத்தில் நம்ம பதிவு செய்ய விரும்பும் கருத்து. அடுத்தது, ஸ்டாலின் முதல்வர் வேலை பார்க்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்துருச்சு. ஏன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெறும் பழைய சினிமாவாக பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரு செய்தி வந்துருக்கு. எல்லா பழைய படங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஃபைலு கோப்புகள் எல்லாம் கையெழுத்து போடாமல் தேங்கி கிடக்கு. இவர் ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு, முன்னாடி எல்லாம் ரெட் ஜெயண்ட் போடுற படத்தை தான் பார்ப்பார். இப்போ ரெட் ஜெயண்ட்டு படமே ரொம்ப கம்மியாக போச்சு. எல்லாம் ரெட் ஜெயண்ட்டை பார்த்து ஓடுறாங்க. இனி அடுத்து கூலி படத்துக்கு வர அவருக்கு பார்க்குறதுக்கு படம் இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு, பழைய படங்களை பார்க்குறேன். அன்றைக்கி சொன்னார், வடிவேலு காமெடியை பற்றி பேசினார். கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி கூவுறான் அப்படின்னு வடிவேலு காமெடி சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். அப்போ கொஞ்சம் நான் அந்த டைமில் தான் இந்த கேசட்டை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னோம், கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி இபிஎஸ் ஊதுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் தான் ப்ரைவேட்டு மெடிக்கல் காலேஜ், தனியார் மருத்துவக் கல்லூரிகிட்ட எல்லாம் பணத்தை லஞ்சமாக வாங்கிட்டு மீட்டு வேணாம் நீட்டு வேணான்னு கொடுத்த காசுக்கு கூவுவர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, இந்த சுந்தர ட்ராவல்ஸில் ஒரு ஹீரோ ஒரு பழைய பஸ்ஸு எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போவார். அது புகையாக வரும். அதை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சிடியில் பார்த்துருப்பார் பேருக்கு. அதை சொல்கிறார், இந்த சுந்தர விலாஸில் சுந்தர ட்ராவல்ஸில் வர்றது பஸ்ஸு மாதிரி இபிஎஸ் ஒரு ஓட்ட பஸ்ஸை வச்சுக்கிட்டு அதில் புகையாக வருது. அந்த பஸ்ஸில் புகை வர்ற மாதிரி, இவர் வண்டியில் புகை வர்ற மாதிரி இவர் வாயில் பொய்யாக வருது. ஒரு படம் இருக்குது, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ்னு. அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸிலிருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இபிஎஸ் உங்களை மாதிரி 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு சம்பாதிக்கல. அவங்களாம் ஏழைங்க. நீங்கள் தானே உலகமாக கோடீஸ்வரராக போகிறீங்களே. உங்கள் மருமகன் தான் எலான் மாஸ்கோடையே போட்டி போடுறாரு. உங்கள் பையனும் உங்கள் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி அடிச்சிருக்காங்களே. இப்போ நீங்கள் பெரிய பணக்காரவங்க தான். நீங்கள் 5 லட்சம் காரில் வருவீங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் கேட்டால் எனக்கு சொந்தமாக கார் இல்லைன்னு பயங்கரமான பொய் சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் பெரிய ஆளுங்க 5 கோடி காரில் வருவீங்க. அதிமுக சேர்ந்தவங்களாம் எங்கே அந்த உங்களை மாதிரியாக சம்பாதிச்சாங்க.
அதனால் அவங்க ஓட்ட வேனில் வராங்க. என்னமோ வண்டியில் புகை வர்ற மாதிரி இபிஎஸ் வாயிலேருந்து பொய்யா வருதுன்னா நீங்கள் என்ன யோக்கியரா? நீங்கள் என்ன உத்தமரா? உங்கள் வாயிலேருந்து வராத பொய்யா? உங்கள் வாயிலேருந்து உண்மை, உங்கள் வாயிலேருந்து உங்கள் அப்பா வாயிலேருந்து உண்மை வராது. அதுதான் பொய் வராது. இது பொய் உங்கள் இதிலேருந்து வராதுன்னு சொல்லி இது பண்ணி யாரையும் ஒத்துக்குவான்? உங்களை பற்றி தான் தமிழ்நாடு பூரான்னு தெரியும். அதனால் அடுத்து என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு இன்னும் குடும்பம் மாதிரி பார்க்குறாங்களாம். தமிழ்நாட்டு மக்களை என் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி பார்க்குறேங்கிற என்ன டூப்பு பாரு. தமிழ்நாட்டு மக்களை தன் குடும்பமாக நினைக்கிற ஆட்சி தான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி. தமிழ்நாட்டையே உங்க குடும்ப சொத்தாக்குனாலுங்க நீங்கள். தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டு மக்களை உங்கள் குடும்பம் மாதிரி ஆக்கணுன்னா யார் நம்புவா? நான் எங்கள் அப்பா மாதிரி சொல்வதை செய்வேன், செய்வதை சொல்வேன். நீங்களும் சொல்வதை செஞ்சதில்லை. நான் சொன்னேன், சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய நம் நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான். அதை உறுதியாக செய்வேன், சொன்னபடி கொடுத்தோம். பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு நீங்களே அரசு ஊழியர்களுக்கு சொன்னதை செஞ்சீங்களா? எஜுகேஷன் லோனு, கல்விக்கு கடன் வாங்கினவங்களெல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன் நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா? உங்களுக்கு இதுக்கே திராவிடம் இதுக்கே வந்து சொல்கிறத செய்கிறது பழக்கமே இல்லையே. உங்கள் அப்பா செஞ்சாரா சொன்னதை? உங்கள் அப்பா தனி நாடுன்னாரு, செஞ்சாரா? அதுக்கப்புறம் வேணாம் தனி தாடு வேணாம், மாநில சுயாட்சின்னாரு. அதிலேயாச்சும் கடைசிவரன் என்னாரா? மாநில சுயாட்சி இருந்தால் மத்தியில் கூட்டாட்சின்னாரு. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தான் உங்கள் அப்பாவுக்கும் கந்த கலை, உங்களுக்கும் வந்த கலை அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அஜித்குமார் மரண வழக்கு சிபிஐ எடுத்த உடனே நடவடிக்கை, உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க. 6 போலீஸ்காரங்க மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. காவல்துறை வந்து ஒரு நேர்மையான துறையாக இருந்தால் உங்கள் காவல்துறையில் இருக்கிறவங்கன்னெல்லாம் வித்தியாசம் பார்க்கலாமா? அந்த 6 பேருக்கும் வந்து எஃப்ஐஆர் வந்து அவங்க மேலே 302 அதாவது கொலை வழக்கு பதிவு செய்யணுமா இல்லையா? ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி லாக்அப் டெத்துலெல்லாம் சம்மந்தப்பட்ட போலீஸ்காரவங்க மேலே முதல்ல வழக்கு பதிவு செய்யுங்கன்னு. அப்போ கொடுமையாக படுத்தப்பட்டு செத்துருக்காரு. 6 பேர் மேலேயும் கொலை வழக்கு போடாமல் இது இல்லாமல் போகுது. இது ஒழுங்காக விசாரணை நடத்துறதுக்கு துப்பு இல்லை. இந்தப்போ பாருங்கள், இவங்ககிட்ட போச்சு சிபிஐ. முதல் இது 6 போலீஸ்காரங்க மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க கொலை வழக்கு. அடுத்தது இதை வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே பாருங்கள் எல்லா உண்மையும் வெளியில் வந்து விடும். அந்த உங்களுக்கு நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்ற ஒரு நீதிபதிக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மை வெளியில் வந்துடும். எங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மைலாம் நிக்கிதாங்கிறது யார்? 2010 இதில் அந்த 2009 காலகட்டத்தில் ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் பேர் சொல்லி மோசடி செய்தார். ஸ்டாலினுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? இந்த தடவை அவர் புகார் கொடுத்த போது ஸ்டாலின் தலையிட்டாரா? காவல்துறைக்கு வந்து அவங்க வழக்கை இது பண்ணி நகையை மீட்டு கொடுங்கன்னு ஸ்டாலின் சொன்னாரா? ஸ்டாலின் கொடுத்த அழுத்தத்தின் பேர் தான் காவல்துறை இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்களா? இந்த கொலைக்கு ஸ்டாலினுடைய பின்னணி இருக்கா? இதைத்தான் விசாரிக்கணும். அதை விசாரிப்பார்கள் என்று நம்புவோம். ஸ்டாலின் பின்னணியில் இருக்கிறாரா என்ற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் சிபிஐக்கு வாழ்த்துக்கள். மனசாட்சியுடன் விசாரிங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற இந்த அந்தஸ்தாரை வந்து இப்படித்தான் காப்பாற்றிட்டு போனான். இங்கே இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் துணை போனாங்க. அதனால் சிபிஐ மனசாட்சியுடன் இந்த வழக்கை நடத்தி அடுத்தது நிச்சயம் அந்த அந்தஸ்தார் வழக்கம் சிபிஐ கைக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டாயம் வரும். அப்போது இங்கே இருக்கிற அந்தஸ்தார் யார், திமுக பின்னணியில் இருந்த தலைவர்கள் யாருங்கிறதெல்லாம் உண்மை வெளியில் வரும் என்று நம்புவோம். அதனால் நிகிதா வழக்கில் சிபிஐ ஆரம்பித்திருக்கும் விசாரணை சரியான கோணத்தில் போக வேண்டும். உண்மையான குற்றவாளி வெளியில் வர வேண்டும் என்பதுதான் நமது நம்பிக்கை. அடுத்தது சவுக்கு சங்கர் பிரச்சனை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஒரு வழக்கு போட்டார். வழக்கு போட்டது இவர். என்ன வழக்கு போட்டாருன்னா, தமிழ்நாடு சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர் அருண் என்னை வந்து பழி வாங்குகிறார். நான் எங்கே போனாலும் எங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களை பின்தொடர்கிறாங்க, எங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறாங்க. எங்கள் மீடியா நாங்கள் வந்து பத்திரிகை சுதந்திரத்தோடு செயல்படுறோம், அதை கெடுக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டார் உயர்நீதிமன்றத்தில். எப்போவுமே இந்த மாதிரி வழக்கு போட்டிங்கன்னா
அவங்க என்ன பண்ணுவாங்க, வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. வேண்டானா டிஸ்மிஸ்ட், விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம்னா நோட்டீஸ் அனுப்புவாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் நீதியரசர் வேல்முருகன் புதுசாக ஒன்று பண்ணார். என்ன பண்ணார்? என்னப்பா நீ தான் பாதுகாப்பு கேட்டியா, உன் வழக்கு எடுக்க முடியாது, ஆனால் உன் வழக்கை டிஸ்மிஸும் பண்ண மாட்டேன், தள்ளுபடியும் பண்ண மாட்டேன், விசாரிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு நிறைய பேரை பிளாக்மெயில், பயமுறுத்தி, மிரட்டி பணம் பறிக்கிறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. நீங்கள் அந்த வேலையை பண்ணுறதா எனக்கு செய்தி வந்திருக்கு. அதனால் காவல்துறையை கூப்பிட்டு இவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது, இவர் மேலே யார் யார் மிரட்டினார், எல்லா இதையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி காவல்துறையிட்ட இதை கேட்டிருக்கார். ஆக இவர் நிவாரணம் தேடி போனார். இப்போ இவருக்கே சிக்கல் வந்துடுற மாதிரி நீதியரசர் கொண்டு போயிட்டார். ஆனால் நீதியரசர் சொன்ன இன்னும் ஒரு சில வார்த்தை, சில பேர் மீடியாக்களை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. காவல்துறை இப்படி தான் விசாரிக்கணுங்கிறாங்க, நீதித்துறை இப்படி தான் விசாரிக்கணுங்கிறாங்கலாம் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நான் நீதியரசருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் சில கருத்துக்களை சொல்கிறோம். நான் காவல்துறையை பற்றி சொல்கிறேன், எனக்கு காவல்துறை பற்றி தெரியும், அதனால் தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன். நீதித்துறையில் தப்பு நடக்குதுன்னா நான் 20 வருஷம் வழக்கறிஞராக இருக்கேன், நீதித்துறையில் இந்த தவறு நடக்கிறது, இதை தடுக்கணும்னு சொல்கிறோம். அதனால் எங்களை மாதிரி ஆளுங்க குவாலிஃபைடு பர்சன்ஸ், அந்தந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கருணாநிதி சமாதிக்கு 2 மணிக்கு இது வச்சிங்களே, ஜட்ஜோடைய வீட்டில் கோர்ட்டை நடத்துனீங்களே, நான் எதிர்த்து பேசினேன். எந்த ஏழைக்கையா கோர்ட்டில் வச்சிங்க 2 மணிக்குன்னா அது உங்கள் தவறு தானே. அப்போ உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதா, விமர்சிக்கக்கூடாதா? விமர்சிப்போம். அதுக்கடுத்தது இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருடைய பொதுக்குழுவில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது, பிரச்சனை வந்தது 2 மணிக்கு நடத்துனீங்க. 2 மணிக்கு நடத்துகிற கதையெல்லாம் எப்படி நடக்கும், அட்வொகேட்ஸுங்க எப்படி போய் ஜட்ஜிட்ட ஃபேஸ் வேல்யூவில் பண்ணுவாங்க, எப்படி வீட்டுக்கு கொண்டு போய் வைப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். எதிர்த்து பேசினேன். அப்போது இருந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இனிமேல் நள்ளிரவில் யாருக்கும் கேஸ் நடத்தாதீங்கன்னு ஆர்டர் போட்டார். தவறை திருத்தி கொண்டாரா இல்லையா? அதனால் தவறை திருத்தத்தான், தவறை இருந்தால் நாங்கள் சுட்டி காட்டத்தானே செய்வோம். அதனால் தவறை சுட்டி காட்டுவதில் மீடியாங்கிறது ஒரு மிகப்பெரிய இது வகிப்பாங்க. அதில் குவாலிஃபைடு பர்சன், தகுதி உள்ளனவர்கள் கருத்தை சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவங்க சில பேர் பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கங்கிற வழக்கை நீங்கள் தாராளமாக விசாரிங்க. ஏன்னா மீடியா விலை போகக்கூடாது, அதுதான் எங்களுடையது. சவுக்கு சங்கர் தப்பு செஞ்சிருந்தால் அவரை தண்டியுங்கள். ஆனால் பொதுவாக யாருமே பேசக்கூடாது, இந்த வீடியோ இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு நீங்களெல்லாம் செய்யும் தவறுகளுக்கு நாங்கள் சுட்டி காட்டக்கூடாது, அதை விமர்சனம் செய்யக்கூடாது என்று யாருமே நினைக்க வேண்டாம். காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி. நான் எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒரு அரசியல் கட்சியை வச்சுருக்கேன். நான் அரசியல் விமர்சனங்களை நான் பண்ணத்தான் செய்வேன். நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு யாருமே எங்களை எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் நீதியரசர் வேல்முருகன் மிகவும் நேர்மையானவர், எனக்கு நல்லா தெரியும். நிறைய நல்ல எதிர்ப்புகள்லாம் கொடுத்துருக்காரு, அதுவும் நல்லா தெரியும். அதனால் அவரை நாங்கள் பாராட்டக்கூடிய அதே நேரத்தில் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் மீது எடுக்கும் நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். காரணம், எனக்கு பல விஷயங்கள் தெரியும். காவல்துறையில் அவர் சம்மந்தமான பல இதை நான் நேராக பார்த்துருக்கேன். இப்போது இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மிக மோசமான ஆதாரங்கள் அவருக்கு எதிராக. அவர் மீது நடவடிக்கை எடுங்கள். ஆனால் ஒட்டுமொத்த பத்திரிகை சுதந்திரத்தையும் நீதிமன்றம் நினைத்தாலும் சரி, காவல்துறை நினைத்தாலும் சரி, அவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய தூண் மீடியாங்கிறது. அப்படிங்கிறத நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறது நம்முடைய இறுதி கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.